எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சட்டுப்புட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இது 3 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுமே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 சமச்சா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி வச்சுருக்கிறேன். அந்த 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுது. இப்போ காரத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது வேக வச்ச மட்டனு நான் 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். அப்படியே ஊற்றிக்கலாம். 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி. மட்டன்லேயே 1 கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. இப்போ ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன் அரிசி. அப்போ சாப்பிட்டு வரும் ரைஸ். தண்ணி இருந்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுனால. அரிசி போட்டுட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு சிம்மில் வச்சுக்கலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். அரிசி போட்டதும் நல்லா கொதிக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். நல்லா நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா பிரியாணி நல்லா ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா பழன்னு வந்துருக்குது. இப்போ நல்லா சூடான கமகமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் பச்சை வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.